ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்னைக்கு ஒரு புது செட்டப்பில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? கண்டென்ட் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை விட ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன் வந்து என் கூட இருக்கிறாப்புல. அவர் யாருன்னா மிஸ்டர் சக்ரீஸ் மின்னல். இஸ் அ ரேசிங் டிரைவர் ஃப்ரம் பேக் ஹோம் இந்தியா. நல்ல ஒரு வெரி ப்ராமிசிங் யங் டேலண்ட். நிறைய ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காப்புல. போடியம் வரைக்குமே வந்து போயிருக்கிறாப்புல. உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே டவுட் தான் எனக்குமே இருக்குது. சப்போஸ் நான் ஒரு ரேசராக என் கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா யார் அப்ரோச் பண்ணணும், எங்கே அப்ரோச் பண்ணணும், எப்படி இதுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதே மாதிரி ரேசிங் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவான இண்டஸ்ட்ரிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் எனக்குமே இருக்குது. ஸோ அதை பற்றி கேட்குறதுக்கு தான் நான் இவர் கூட இருக்கிறேன். இன்னொன்று, நான் ஏன் இவர் கூட கொலாபரேட் பண்ணேன்னா அதுக்கான ரீசன் இந்த வீடியோ எண்டில் இருக்குது. அதுவுமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெல்கம் டு துபாய் கார்சன்ஸ். சொல்லுங்க சக்ரி, ஆடியன்ஸ் கிட்ட சொன்ன மாதிரி எனக்கும் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் விட உங்களை பற்றி எனக்கு சொல்லுங்க. ஸோ நான் வந்து சார் ஏஜ் 9 ஐ went to go karting சார். பட் கோ கார்ட்டிங் வந்து 9 இயர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? பண்ணலாம் சார். இல்லை, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இங்கே துபாயில் நீங்கள் பார்த்தீங்களா, வெரி யங் சில்ட்ரன் தே டென் டு ரேஸ் at a very young age and slowly they get into the motorsport industry. இப்போ நான் வந்து ஒரு ரேசராக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஒரு கேரியரை நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா கோ கார்ட்டிங் தான் என்னோட ஃபவுண்டேஷனாக இருக்கணும். ஆமாம் சார். இட்ஸ் அ வெரி என்னன்னா கோ கார்ட்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்காது. ஆக்சிலரேட்டர், பிரேக்கு அண்ட் ஸ்டீரிங்கு. ஸோ இந்த 3 கண்ட்ரோல்ஸ் தான் மெயின் கண்ட்ரோல்ஸ். ஓகே. ஸோ அது வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபார் அ யங் ரேசர். இது எவ்வளோ நாள் நம்ம இந்த கார்ட்டிங்கில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? ஸோ அதான் எந்த ஏஜ் வரைக்கும் நான் கேட்குறேன். இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இல்லை. லெட்ஸ் இன் இந்தியா இட்ஸ் அரௌண்ட் 14-15 years. அதுக்கப்புறம் தே கோ இன்டு ஃபார்முலா அண்ட் சூப்பர் ஸ்டாக் இந்த வெதர் கேட்டகரிஸ். இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சது F1. அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ் வந்து ஐ திங்க் இந்த அஜித் சார் பார்ட்டிசிபேட் பண்ண பிறகு தான் அவ்வளோ பெரிய ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆனிச்சு. அதுக்கப்புறம் ரேலி ஸ்போர்ட்டு, அப்புறம் ட்ராகு, டூரிங்கு, இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கேட்டகரிஸ் வந்து இருக்கு. இப்போ இதே கேட்டகரிஸ் வந்து இந்தியாவில் இருக்கா, இல்லை ஒரு சில கேட்டகரிஸ் கம்மியாக இருக்கா? எண்டூரன்ஸ் எல்லாம் கிடையாது. எண்டூரன்ஸ் கிடையாது. ஆமாம், எண்டூரன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி இந்த ஃபார்முலா ரேஸ் பார்த்துங்க, ஃபார்முலா 1 அந்த சேம் லே அவுட் மாதிரி ஒரு 3-4 கேட்டகரிஸ் இருக்கு. ஃபார்முலா LGB 1300. ஸோ LGB வந்து ஒரு பிராண்டு. ஸோ தே மேனுஃபேக்சர் திஸ் கார் ஃபார்முலா 1300 அண்ட் 1300cc ஒரு அது ஸ்பெக். ரைட் ஆஃப்டர் 15 years you want to go and get into this. So yeah, this is like the base. ஸோ இப்போ ஒரு கோ கார்ட் வந்து ஒரு 14 to 15 years வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபார்முலா 1300 is our next level. Next level. So it will be like go kart itself, but the car will be bigger. Okay. Or feel anga go kart feel there, but it will be the car will be going much more faster. Again, it's an open car. It's an open wheel racing. Okay, so open wheel racing. Okay, இது வந்து ஒரு எந்த ஏஜ் வரைக்கும் நம்ம இதல வந்து வச்சுக்கலாம்? So mostly people will continue with this till 25 itself. But it depends on the person again. Okay. அவனோட இன்ட்ரெஸ்ட் என்ன. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லைங்களா அந்த F1300, இதுக்கு வந்து அகாடமிலாம் எங்க இருக்கு? சவுத் இந்தியால இருக்கா? The multiple racing teams, they organize these events. F1300 training க்கு அங்க காரி, கோயம்புத்தூர் காரி ட்ராக், அங்க மேக்ஸிமம் காரி தான் சார் இந்த F1300 க்கு. ஓகே. இதுல அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான क्वेश्चन என்னன்னா, இந்த ட்ராக் இது மாதிரி எத்தனை ட்ராக் இருக்கு இந்தியால? இப்ப இந்த காரி சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல நான் ட்ராக்ஸ் வச்சிருக்கனால எனக்கு அதை பத்தி தெரியும். MMRT சென்னை, அப்புறம் BIC டெல்லி. பாத்தீங்களா நிறைய ட்ராக்ஸ் வந்துட்டு இருக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ மெயினாக வந்து நீங்கள் சொல்லுங்க 3 ட்ராக்ஸ் காரி, MMRT அண்ட் BIC. ஓகே. ஸோ இது வந்து மெயின் 3 ட்ராக்ஸ். இப்போ இந்த 3 ட்ராக்லையுமே நம்ம வந்து அந்த F1300 வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கு சில இன்ஸ்டிடியூட் இருக்கும், அந்த இன்ஸ்டிடியூட் இந்த ட்ராக்ல நமக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. கரெக்ட். அது இன்னொரு ட்ராக் ஒரு கிரேட் இருக்கும் சார். ஸோ MMRT வந்து FI கிரேட் 2 ட்ராக்கு. ஓகே. அப்படியே BICக்கு ஒரு கிரேடு இருக்குமோ, அண்ட் காரிக்கு ஒரு கிரேடு இருக்குமோ. ஸோ இந்த கிரேடு பற்றி தான் கேட்டகரி எல்லாம் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன சந்தி? இப்போ F1300க்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாக்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இந்த கார் வந்து we prepare the car ourselves கம்ப்ளீட்டா. ஸோ we buy the car from second hand இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வாங்கிட்டு கம்ப்ளீட் அந்த ஒரு ஸ்பெக் இருக்குமா, FMSCI ஒரு பாடி இருக்கு. இட்ஸ் அஃபிலியேட்டட் வித் FIA, comes under FIA and they have certain rule books. So they basically with those rule books only நீங்க பத்தி கார் ரெடி பண்ணணும். இது வந்து க்ளோஸ் வீல் ரேசிங் சார். க்ளோஸ் வீல் ரேசிங். சூப்பர் ஸ்டாக்ங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கார்ஸ். ஆமா. அதுக்கு அப்புறம் இன்னொரு கேட்டகரி வரும், IJTC இந்தியன் ஜூனியர் டூரிங் கேட்டகரி. ஸோ இது வந்து இது அகைன் ஒரு ரூல் புக் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி. இதுல என்ன கார்?
ஸோ சேம் கார் நீங்கள் சூப்பர் ஸ்டாக்ல எடுத்துற காரு அதே காரை வச்சு நம்ம இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ரூல் புக்கில் மேனிஃபோல்ட் வி ஹேவ் டு சேஞ்ச். நாங்க இந்த டியூனிங்லாம் போடணுமா, ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அந்த மாதிரி கிட்டத்தட்ட? நீங்கள் டியூனிங் பண்ணலாம் வண்டிக்கு, நான் அப்படி சொல்ல. பட் என்னன்னா நான் என்ன கேட்குறேன்னா அந்த மாதிரி கரெக்டாக இப்போ நம்ம அந்த சூப்பர் ஸ்டாக்லேருந்து நம்ம ஐஜிடிசி போறோம்னா இது மாதிரி ஒரு ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 மாதிரி இன்னொரு டியூனிங் இருக்கும், அந்த ஐஜிடிசியோட ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி. எஸ், அந்த டியூனிங் பட்டு தான் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ட்ரைனிங் தானே, இல்லை ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி ட்ரைனிங் வந்து வேரி ஆகுமா உங்களுக்கு? மோஸ்ட்லி வந்து ஃபவுண்டேஷன் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ரேசிங் லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது, ட்ராக் ஏற்ற மாதிரி தான் ரேசிங் லைன் இருக்கும். ஸோ ரேசிங் லைன் வில் நெவர் சேஞ்ச். இட் கம்ஸ் த டிரைவர் அட் தி எண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்களா கோகார்ட்டில் 3 கண்ட்ரோல்ஸ், ஆக்சிலேட்டர், பிரேக், ஸ்டீரிங்கு. இதில் வந்து ஒரு கிளச் ஆட் ஆயிருமோ, கேர் ஆட் ஆயிருமோ, இல்லைன்னா ஷிஃப்டர் இருக்குமோ. ஸோ இதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவர் அதுக்கப்புறமா. ஸோ இப்போ இந்த அகாடமி, அதாவது ஒரு லேர்னிங் ஃபேஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு இந்த F1300 வரைக்கும் நம்ம ஒரு லேர்னிங் ஃபேஸாக இருக்குமா, அதுக்கப்புறம் எல்லாம் நம்மளோட ஒரு ரிஃபைன்மெண்ட் பண்ணதான். அண்ட் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு, ஆக்சுவலி தே டிஸ்கண்டினியூட் ஃபார் ஃபியூ இயர்ஸ், F2000. ஓகே, ஃபார்முலா 2000. ஸோ நீங்கள் ஓப்பன் வீல் ரேசிங்கில் போகணுன்னா இந்தியாவில் F2000 it's next level engine actually. It's a 2-liter engine. It's something which comes very near to Formula 4. So நீங்கள் ஓப்பன் வீல் ரேசிங் போகிறீங்களா F1300, F2000, அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னலில் இந்த ஃபார்முலா 4 இதெல்லாம் நடக்கிறது. ஓகே, ஸோ கோ கார்ட்டிங் F1300, then 2000, இல்லை 2000 ஓப்பன் வீல். ஸோ அங்கே என்னன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ரேசர் இன்ட்ரெஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம ஐஜிடிசி அப்படி நம்ம போயிட்டு இருக்கலாம். ஐஜிடிசி போயிட்டுனா நீங்கள் யூரோப்பியன் கப் இருக்குமோ, எங்க அஜித் பார்ட்டிசிபேட் பண்ண இந்த இதெல்லாம் வந்து சூப்பர் ஸ்டாக்ல போயிட்டு இருக்கும். ஆமா, சூப்பர் ஸ்டாக், அது க்ளோஸ் வீல் ரேசிங், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் ஆமா, அங்க அந்த என்ன கேட்டகரியோ அதுக்கு தகுந்த மாதிரி. ரைட். ஓகே. ஸோ நம்ம இப்போ நான் வந்து ஒரு F1ல வந்து நான் ஷைன் பண்ணணும்னா நீங்க சொன்ன இந்த பாத் தான். எஸ், கரெக்டா. கார்ட்டிங், கோ கார்ட்டிங், F1300, then F2000, F4, F3, F2, F1, இது எல்லாமே வந்து ஓப்பன் வீல் ரேசிங். இதெல்லாம் ஓப்பன் வீல் ரேசிங். வெரி குட். இப்போ இது வந்து நான் வந்து இப்போ ஒரு சூப்பர் ஸ்டாக் கேட்டகரினா சூப்பர் ஸ்டாக், ஐஜிடிசி, ஐடிசி அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ்க்கு அப்புறமா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் வந்துன்னா இது ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு? ஒரு 1.4 பில்லியன் உள்ள பாப்புலேஷன் நம்ம. we are one of the most densely populated country in the world. எவ்வளோ யங் டேலண்ட் இருப்பாங்க, ஏன் இவ்வளோ பேர்னால வர முடியல? இது வந்து ஆக்சுவலி இந்தியாவில் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சார், இந்த ஸ்பான்சர்ஸ் எல்லாம் கிடையாது. பிகாஸ் இன் இந்தியா இட்ஸ் கன்சிடர் as என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணுவார் கவர்மெண்ட்டு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன் why we are not able to get sponsors and promote motorsports in India. Risk edukna they are like very afraid, like should I take a risk in this field, illana what will happen, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருக்குமோ. இல்லை, இப்போ நீங்கள் வந்து எனக்கு க்ளீனாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸ்பான்சர்ஸ் வந்து இதுக்கு பெருசாக இல்லை, நம்ம தான் வந்து பர்சனலாக வந்து நம்ம ஃபன் பண்ணி தான் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணுறோம். பட் ஏன் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? ஒரு கார் தானே அது. ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது இட்ஸ் நாட் தட் எக்ஸ்பென்சிவ். பட் என்னன்னா இந்த கார் மாடிஃபிகேஷன் பற்றி, லைக் லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு மாடிஃபை திஸ் கார், ஐ டோன்ட் நோ வேர் டு கோ அண்ட் மாடிஃபை. ஓகே, அது ஒரு கிரே ஏரியா. எனக்கு அது சும்மா ஒரு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க? ஸோ மெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்களா இந்த ட்ரிம்ஸ் எல்லாம் இருக்குமோ, சவுண்ட் டெஃப்னிங், இட்ஸ் கம்ப்ளீட்லி கான், எதுவும் இருக்காது. ஃபர்ஸ்ட் திங் இஸ் வெயிட் ரிடக்ஷன். எஸ், ஸோ சவுண்ட் டெஃப்னிங் எல்லாம் வில் ரிமூவ். ஸோ மோஸ்ட்லி இந்த சீட் எல்லாம் போயிடுவோம், ரேசிங் சீட் வரும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி. ஸோ சேஃப்டியில் வந்து ரோல் கேஜ் வேணும் சார். ஓகே. ஸோ there is a very high chance of the car getting rolled, life and death situation அந்த டைமில். ஸோ ரோல் கேஜ் வந்து ஒரு மேண்டட்ரி, அது ஒரு ஸ்பெக் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் எந்த மெட்டல் யூஸ் பண்ணணும், எந்த டயமீட்டர் இருக்கணும், அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஏசி யூனிட்டு, மீதி எல்லாம் இந்த சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸு, சென்ட்ரல் கான்சோலு எல்லாம் எடுத்துருவேன். ஏசியும் எடுத்துருவேன். அண்ட் கிளாஸும் எடுத்துருவேன் சார். ஆக்சுவலி கிளாஸ்க்கு இட்ஸ் ஷுட் பி ஷேட்டர் ப்ரூஃப். ஸோ இதர் யூ ஹேவ் டு புட் அ ஃபில்ம், இல்லைனா யூ ஹேவ் டு யூஸ் அ மெட்டீரியல் கால்ட் அஸ் பெர்ப்ளெக்ஸ். ஸோ வேற என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் யூஸ்வலாக? மெயின்லி வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்களா எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வரும். ஓகே. அண்ட் இன்டேக் சிஸ்டம் வி கேன் மாடிஃபை. அதுக்கப்புறம் லோவர் பண்ணலாம் பண்ட் வந்து. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்டாக் கேட்டகரி. ஓகே. ஸோ இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா they won't allow the vehicle again.
ஓகே. ஸோ இது வந்து பேசிக் மாடிஃபிகேஷன். ஸோ இதுக்கப்புறம் வேற மாடிஃபிகேஷன், ஐ மீன் நெக்ஸ்ட் லெவல் மாடிஃபிகேஷன் தான் நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஓகே. அதில் வந்து we can completely rebuild the engine as well. ஸோ நீங்கள் இப்போ கமிங் பேக் டு அவர் டிஸ்கஷன், இந்த மாடிஃபிகேஷன் எங்கே பண்ணுறது தான் யாருக்குமே தெரியல. அதே மாதிரி இது எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது இந்த ஆமாம், மாடிஃபிகேஷன். நீங்கள் பார்த்துங்க இந்தியாவில் வந்து பார்ட்ஸே அவ்வளோ கிடைக்காது. நான் ஆக்சுவலி நீங்கள் பார்த்துங்க ஸ்டார்டிங்லேருந்து கோ கார்ட்டிங்னு எங்கே அப்ரோச் பண்ண யாருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு நீங்கள் உங்கள் கூட உட்கார்ந்த பிறகு தான் தெரியுது கோ கார்ட்டிங் தான் வந்து ரேசிங்கோட ஃபவுண்டேஷனுங்கிறது. ஸோ வந்து ஒன்றும் சூப்பர் ஸ்டாக்கில் போகணும், அந்த மாடிஃபிகேஷன் பண்ணணும். மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்படியே மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் எல்லாமே எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே இருக்கு. சப்போஸ் நான் அந்த ஓப்பன் வீல் ரேசிங்கில் வந்து நான் போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பார்த்தேன்? ஸோ மீன் வந்து நீங்கள் பார்த்தீங்களா F1300 வரும், அதுக்கப்புறம் F2000 வரைக்கும் நம்ம இந்தியாவிலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்தியாவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் ரீசெண்டாக இந்தியாவில் இந்தியன் ரேசிங் லீக் வந்துருச்சு. சரி, எனக்கு ஒரு அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த சூப்பர் ஸ்டாக் கேட்டகரி சொல்றீங்களா, அதாவது நம்ம ரோட்ல இருக்கக்கூடிய காரை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அது எந்த கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோமோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்பெக்கை மாடிஃபை பண்ணி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாங்கிறீங்களா? இதில் என்னென்ன மாடல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்? ஸோ இட்ஸ் a list of around 20 to 30 cars. அதில் வந்து we can select the car and அதுக்கு ஏற்ற மாதிரி we can modify அந்த காரு. இப்போ ஏதாவது ஒரு காமனான ஒரு மாடல் சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போலோ இருக்குது. போலோ 1.2 1 லிட்டர் TSI, ஹாண்டா சிட்டி இருக்குது. 1.6 போலோ, இட்ஸ் வெரி ஃபேமஸ், அதுவும் இருக்குது. ஹாண்டா ஜாஸ், இன்ட்ரெஸ்டிங். அண்ட் பலினோ இருக்கு, ஓல்டு பலினோ. அண்ட் ஆக்சுவலி ஆமாம் அதுவும் இருக்கு. அண்ட் நியூ பலினோ இஸ் ஆல்சோ தேர், 2019 மாடல். இதெல்லாம் எப்படி சக்கரை பார்ட்டிசிபேட் பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலோனா எல்லாமே போலோவா இருக்குமா இல்லை மிக்சடா இருக்குமா? இல்லை மிக்ஸ்டாக இருக்கும். நான் சொல்ல கேட்டகரி வந்து சூப்பர் ஸ்டாக், IGTC, ITC, இந்த 3 கேட்டகரிஸ் வந்து it will be a grid of around 20 cars. Okay. All the cars will be in the race. ITC will do, it's a faster car obviously. They'll go front. They'll be in the front side, so we can't compete with them. Similarly, IGTC can't compete with ITC, so they'll be in there. One step below. So all the cars will start at the same time in the grid. நீங்க சொன்ன இந்த 3 கேட்டகரியுமே கிரிட்ல இருக்கும். ஆமா, கிரிட்ல இருக்கு சார். So all these 3 categories will start at one time. And super stock will be racing with super stock, ITC will be racing with ITC, and IGTC will be IGTC. At the same time? At the same time, yeah. Sometimes what happens is super stock tries to overtake IGTC. Sometimes இது நடக்கும் நீங்களா? ஆமா நடக்கும் சார். பட் அதுக்கு என்னன்னா, like they have set of rules even in the track. If there is a faster car behind you, they'll show certain flags. நீங்க பாத்தீங்களா F1 ல blue flag, red flag. Yes. So அதே தான் இங்கேயும் அந்த சேம் ரூல்ஸ் இங்க வரும் சார். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னன்னா, எதுக்கு துபாய் வந்தீங்க நீங்க? ஸோ நான் வந்து மெயின் வந்து I'm going to participate in the super stock category. Wow. ஸோ அதுக்கு I have to get certain racing safety gears. ரேசிங் சூட் வரும், உள்ள இன்னர் வேரு, அண்ட் பூட்ஸு, சாக்ஸு, இது அண்ட் ஹார்னஸ் சிஸ்டம், ரேசிங் ஸ்டீரிங் வீலு, சீட்டு. லோக்கல் இண்டிஜினியஸ் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது, இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரர்ஸ் யாருமே கிடையாது. ஸோ இந்த சீட் வந்து பார்த்தீங்களா, யூ கேன் கெட் த சீட், மீன்ஸ் ஐ கேன் ஆல்சோ மேனுஃபேக்சர் த சீட், பட் ஒரு FIA ஹோமோலோகேட்டட் சீட்னு இருக்கும், ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகே. ஸோ there is a validity period, and அந்த சர்டிஃபிகேஷனுக்கு தான் the seat is such highly priced. And ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அது? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேசிங் சீட் வந்து அரௌண்ட் 1.5 to 2 lakhs வரும். ஸோ ஐ திங்க் இப்போ ஒரு வைல்ட் கெஸ் தான் அது. இப்போ போலோ நான் வாங்கினேன், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா, ஐ திங்க் நீங்கள் சொல்கிற இந்த ஸ்பெக்கெல்லாம் நான் மாடிஃபை பண்ணேன்னா, ஐ திங்க் போலோவோட டபுள் காஸ்ட் வந்துருங்க. ஆமாம் சார், ஈஸிலி வந்துடுவேன் இந்தியாவில் இஃப் யூ ட்ரை டு டூ இட். அதாவது நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஆமாம், பார்ட்டிசிபேட். போடியம்லாம் செகண்ட், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ சக்கரி இங்கே வந்ததுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த கேஜெட்ஸை வாங்க தான். கேஜெட்ஸ் கிடையாது, இது சேஃப்டி கேர். அதுக்கு தான் வந்திருக்காப்புல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சூட்டாக இருக்கட்டும், ஹெல்மெட், சீட் பெல்ட்டு, சீட்டு. வீடியோவோட ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். நிறைய கொஸ்டின் இன்னும் எனக்கு இருக்குது கேட்கறதுக்கு. அவர் சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறாப்புல. பட் நமக்கு ஒரு டைம் லிமிட்டேஷன் இருக்கு இல்லையா?
எதுக்கு நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது எனக்குன்னு ஒரு சில ரெகக்னிஷன் கிடைச்சது இந்த இண்டஸ்ட்ரினால தான். இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏதாவது நான் பண்ணணுங்கிறது ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நிறைய பிளான் பண்ணுவேன். பட் சில பிளான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், சில பிளான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒரு பிளான் தான், நம்ம ஏன் ஒரு ரேசிங் டீமை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது? அவ்வளோ யங் டேலண்ட் இருக்காங்க. பட் ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே அது ஒரு கிரேயாக தான் இருக்குது. எப்படி இதுக்குள்ளே வர்றது, எப்படி இதில் ஷைன் ஆகுறதுன்னு, அதை ஏன் நம்ம இனிஷியேட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஒரு ரேசிங் டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த ரேசிங் டீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா KRT, which stands for Karthik Racing Team, so which is fully sponsored by Karsenz. Chakree will be our manager come racer. So he is the one going to lead this KRT team. ஸோ இனி வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ KRT என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா, வெஹிக்கிள் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டோம், அதுக்கான மாடிஃபிகேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு தான் இவர் துபாய் வந்து வந்தார். நான் தான் இதை இனிஷியேட் பண்ணேன். ஸோ துபாய் நீங்கள் வரீங்க இல்லைங்களா, வரும்போது ஒரு சின்னதாக ஒரு பைக் கொடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் அப்டேட் எல்லாம் அங்கங்கே ஸ்பாட்டில் பண்ணிக்கலாம். சென்னையாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை ஒருவேளை துபாயில் பார்ட்டிசிபேட் பண்ணால் அங்கே நம்ம வந்து கொடுத்துப்போம்னு சொல்லி. ஸோ அந்த கார் மாடிஃபிகேஷன் போயிட்டுருக்கு, அதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி அந்த FMSCயோட ஸ்பெக் படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கிரிட்ல கண்டிப்பாக வந்து மீட் பண்ணுவோம். முடிஞ்சால் சக்ரி நானுமே இன்ஸ்டாகிராம் லைவ்ல வரும். அப்பப்போ உங்களுக்கு இந்த ரேசிங் இண்டஸ்ட்ரியை பற்றி என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டேரெக்டாக நீங்கள் அவர்கிட்டே கேளுங்க. ஏன்னா எனக்குமே அவர்கிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது உங்களை மாதிரி. ஓகே சக்ரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட். உங்களோட தேங்க்ஸ் ஃபார் யுவர் பேஷன்ஸ்.